மிதுன ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுக்கு பல நல்ல மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் தரக்கூடிய வாரமாக அமைகிறது. வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் ரிஷப ராசியில் பயணிப்பதால் சற்று செலவுகள் மற்றும் மன அழுத்தம் தோன்றலாம். ஆனால் மே 18 முதல் சந்திரன் உங்கள் ஜனன ராசியில் பயணிப்பதால் தன்னம்பிக்கை, மனோற்சாகம் மற்றும் புதிய நம்பிக்கை அதிகரிக்கும். சூரியன் மற்றும் புதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசியில் இருப்பதால் சில விஷயங்களில் பொறுமை தேவைப்படும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. வேலை மற்றும் தொழிலில் அவசர முடிவுகளை தவிர்த்தால் நல்ல பலன் கிடைக்கும். மன அமைதியை காக்கும் முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை தரும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருப்பதால் நண்பர்கள் மற்றும் தொடர்புகள் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்களில் முன்னேற்றம் உருவாகும். புதிய முயற்சிகள் சாதகமாக அமைய வாய்ப்பு உள்ளது. குரு மற்றும் சுக்கிரன் உங்கள் ஜனன ராசியிலேயே இருப்பதால் இந்த வாரம் மிகவும் முக்கியமான யோகபலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாக அமைகிறது. தன்னம்பிக்கை, மதிப்பு மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் இனிய சூழ்நிலை உருவாகும். சிலருக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். சனி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதால் வேலை மற்றும் பொறுப்புகளில் கவனம் அதிகரிக்கும். பொறுமையுடன் செயல்பட்டால் எதிர்கால முன்னேற்றத்திற்கு நல்ல அடித்தளம் உருவாகும். ராகு காரணமாக பயணம் மற்றும் புதிய அனுபவங்கள் கிடைக்கலாம். கேது காரணமாக தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் விநாயகர் மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்ல பலனை அதிகரிக்கும். வியாழக்கிழமை குருபகவான் வழிபாடு மன நிம்மதியையும் யோகபலனையும் தரும். எமது கியூப் டிவி தமிழ் அஸ்ட்ரோ சேனல் ராசிபலன் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கமெண்ட்லே சொல்லுங்க நண்பர்களே. உங்களது தனிப்பட்ட இலவச ஜாதக கேள்வியினை டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எமது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். அதனுடன் உங்களது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், ஆணா அல்லது பெண்ணா என்ற விவரங்களையும் சேர்த்து அனுப்புங்கள். கேள்விகளை அனுப்பிவிட்டேன் என்ற தகவலை மட்டும் கமெண்ட்லே சொல்லுங்க. பதில் உங்களது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். உங்களது தனியுரிமை முழுமையாக பாதுகாக்கப்படும். இறைவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.